ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கற்பம் கற்பிப்போம்ல நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா ரீப்ரொடக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஸ்டடி பிளானில் ஹெரிடிட்டி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தேன். ரீப்ரொடக்ஷனுங்கிறத பார்த்தா தான் ஹெரிடிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது புரியும். அதனால தான் இந்த வீக் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ஸும் ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசம்ஸும் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீக் ஹெரிடிட்டி அண்ட் எவல்யூஷனை பற்றி பார்க்கலாம். இப்போது டாபிக்குள்ளே போகலாம். டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டு, ஏதாச்சும் பிடிஎஃப் நோட்ஸ் வேணும் அப்படின்னா எங்களோட டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிஎஃப் வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வாங்க டாபிக்குள்ளே போகலாம். ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா என்னது? இனப்பெருக்கம். ஓகேவா? ரீப்ரொடக்ஷன் என்னது? இனப்பெருக்கம். இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா பிளான்ஸில் எப்படி வந்து ரீப்ரொடக்ஷன் நடக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ரீப்ரொடக்ஷனோட டெஃபினிஷன் என்னென்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் நியூ இண்டிவிஜுவல்ஸ் ஃப்ரம் த பேரண்ட்ஸ். ஓகேவா? ஸோ தன்னோட இனத்தை பெருக்கிறது தான் இனப்பெருக்கம். ஓகேவா? அது அவங்க பேரண்ட் மூலமாக ஒரு புது ஸ்பீசிஸ் வர்றது தான் ரீப்ரொடக்ஷன். ஓகேவா? இதுதான் டெஃபினிஷன். இப்போ எப்படி அது வந்து என்னென்ன மோடில் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ மோட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இஸ் டிவைடட் இன்டு 2 டைப்ஸ், ஏசெக்ஷுவல், செக்ஷுவல். ஓகேவா? ஸோ ஏ அப்படிங்கிறனாலே நமக்கு எப்போவும் தெரியும் அது ஒரு நெகட்டிவ் டேர்ம். ஓகேவா? சீடு இல்லாமல் ரீப்ரொடக்ஷன் நடந்துச்சுன்னா அது ஏசெக்ஷுவல், சீடு மூலமாக நடந்துச்சுன்னா அது செக்ஷுவல். ஓகேவா? ஸோ அதை தான் வித்தவுட் சீட்ஸ் வித் சீட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போது இந்த ஏசெக்ஷுவலை இதை டிவைட் பண்ணி 4 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை டிவைட் இன்ட்டு 4 டைப்ஸ் சொன்னா. ஸோ ஃபஸ்ட் டைப் என்னென்னா வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன், செகண்ட் டைப்ங்கிறது பட்டிங், தேர்டு டைப்ங்கிறது ஃப்ராக்மெண்டேஷன், ஃபோர்த் டைப்ங்கிறது ஸ்போர் ஃபார்மேஷன். ஸோ இதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன், பட்டிங், ஃப்ராக்மெண்டேஷன், ஸ்போர் ஃபார்மேஷன் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு வெஜிடேட்டிவ் பார்ட்ஸ் மூலமாக ரீப்ரொடக்ஷன் நடந்துச்சுன்னா அதை வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ வெஜிடேட்டிவ் பார்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ரூட்ஸ், லீவ்ஸ், ஸ்டெம்ஸ், இதுதான் வெஜிடேட்டிவ் பார்ட்ஸ். ஓகேவா? ஸோ ஃப்ளார்ஸ் கிடையாது, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ரூட்ஸு, லீவ்ஸு, ஸ்டெம்ஸ். ஓகே, ஸோ வேர் மூலமாக, இலைகள் மூலமாக, தண்டு மூலமாக நடந்துச்சுன்னா அதை வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்ம இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ரூட்ஸோட எக்ஸாம்பிள் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ, ஜிஞ்சர், டர்மரிக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நமக்கே தெரியும் ஒரு பொட்டேட்டோ வந்து ரொம்ப நாள் ஆனிச்சுன்னா ஒரு மாதிரி வெளியே ஒரு பட்டிங் மாதிரி இப்படி வெளியே வரும் பார்த்துருக்கீங்களா? ஸோ அதை புதைச்சி வச்சா ஒரு புதுசாக ஒரு பொட்டேட்டோ வந்து உருவாகும். அதே மாதிரி தான் ஜிஞ்சரு, டர்மரிக் இது எல்லாமே வந்து ரூட்ஸ் மூலமாக வந்து ரீப்ரொடக்ஷன் இனப்பெருக்கங்கள் பண்ணுது. ஓகேவா? ஸோ வந்து இது அந்த வேர் மூலமாக வருது. ஓகேவா? ஸ்டெம் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா நம்ம பக்கத்து வீட்டிலேருந்து கூட நிறைய புதுசாக ரோஸ் செடி இருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட குச்சை வாங்கி நம்ம பதிச்சு வைப்போமா? ஸோ நீங்கள் வந்து பதியம் போட்டு தாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். ஸோ குச்சை எடுத்து உடச்சி நம்ம மண்ணில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி நம்ம அடியில் புதைச்சி ஸ்லாண்டிங்காக வச்சோன்னா திருப்பி ஒரு புது ரோஸ் செடி வந்து வளரும். ஓகே, ஸோ ஸ்டெம் மூலமாக பண்ணுறது வந்து ரோஸு. ஸோ ரோஸ் கட்டிங்கிறது நம்ம அப்போ இனிமேல் வந்து நம்ம குச்சை வந்து பதியம் போட்டு நம்ம ஞாபகம் வர என்ன வரணும்? வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் அப்படிங்கிறது ஞாபகம் வரணும். ஓகே, லீவ்ஸ் மூலமாகவும் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் பண்ணுமா, ரீப்ரொடக்ஷன் வந்து பண்ணுமா? ஓகே, ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன? பிரையோஃபில்லம். ஓகே, ஸோ பிரையோஃபில்லம்ங்கிறது நமக்கு பார்த்துக்க சான்ஸ் இல்லை. ஸோ இப்படி ஒரு லீஃப் மாதிரி இருக்கும். இந்த லீஃபில் இப்படி சின்னதாக லீஃப் வருமா? ஓகேவா? ஸோ இந்த லீஃபை நம்ம மண்ணுக்குள்ளே புதைச்சிட்டா ஒரு புது இது வந்து உருவாக்குமா? ஸோ அதுதான் என்ன, இந்த லீஃப் மாதிரி தனித்தனியாக வருது. இதை தான் என்ன சொல்கிறாங்க? ஸ்போரட் லீஃப் பிளான்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷனுங்கிறது ரூட்ஸ் மூலமாக, லீவ்ஸ் மூலமாக, ஸ்டெம்ஸ் மூலமாக ரீப்ரொடக்ஷன் பண்ணுறது தான் வந்து வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன். ஸோ வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷனோட அட்வான்டேஜ் என்னென்னா சின்ன டைம்லேயே இந்த ப்ராசஸ் வந்து நடந்துருது. ஓகே, ஒரு இது இனப்பெருக்கத்தை குறைந்த டைமில் பண்ணுறது என்ன? வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன். ஓகேவா? தென் அடுத்து என்ன பார்த்தோம்? பட்டிங் பார்த்தோம். ஸோ பட்டிங் அப்படின்னாலே நமக்கு என்ன? அரும்பு. ஓகேவா? அரும்புகள் தான் பட்டிங் தமிழ் மீனிங். ஓகேவா? தமிழாக்கம் என்னது? அரும்புகள். ஓகேவா? ஸோ இதோட எக்ஸாம்பிள் என்னென்னா ஈஸ்ட். ஓகேவா? ஸோ ஈஸ்ட்டுக்கு வந்து என்ன நமக்கு தெரியும், நம்ம கேக்லலாம் வந்து ஈஸ்ட்டை வந்து நம்ம வந்து சேர்ப்போம். ஸோ சேர்க்கும் போது ஈஸ்ட்டு சேர்த்ததுனால இந்த கேக் என்ன ஆகும்னா நல்ல புஷ்ஷுன்னு உப்பி வரும். ஓகேவா? ஸோ அது எதனால் வருது? இந்த ஈஸ்ட்டு சேர்க்குறனால தான். ஓகேவா? ஸோ ஈஸ்ட்டுங்கிறது என்ன ஆகும்? க்ரோ ஆகி மல்டிப்ளை ஆகிரும். ஓகேவா? ஸோ இது ஈஸ்ட்டுங்கிறது மைக்ரோஸ்கோப் மூலமாக தான் பார்க்க முடியும். சிங்கிள் செல்டு ஆர்கானிசம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக தான் இருக்கும். சின்னதாகி அது சுற்றி ஒரு கோட் மாதிரி இருக்கும். ஸோ அது அடுத்த இது வந்து ஈஸ்ட் செல். ஓகேவா? இது வந்து என்னது? ஈஸ்ட் செல்லு. தென் இது டெவலப் ஆயிடுச்சு. ஓகேவா? டெவலப்
டெவலப் ஆகி தென் என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்ச நேரம் கழிச்சு அது என்ன ஆகும்னா அதில் உள்ள இதை வந்து என்ன ஆகும்னா டிஸ்பேட்ச் ஆகிடும். ஓகேவா, டிட்டாச் ஆகி ஒரு பட்டாக ஃபார்ம் ஆகுது. பாருங்கள், ரெண்டாக பிரிஞ்சு டிட்டாச் ஆகி ஒரு புதுசாக நியூ பட்டாக ஃபார்ம் ஆகுது. ஓகேவா, புதுசாக ஒரு பட்டாக ஃபார்ம் ஆகி அப்புறம் அடுத்து அது டிட்டாச் ஆகி அடுத்த அப்படி செயினாக பட்டாக ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்குது. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து என்னது ஈஸ்ட்டு. ஓகேவா, ஸோ ஈஸ்ட் வந்து எதுக்கு எக்ஸாம்பிள்? பட்டிங்க்கு எக்ஸாம்பிள். ஓகேவா, தென் என்னென்னா ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னா என்ன? துண்டாவுதல். ஓகேவா, ஸோ வந்து ரெண்டாக பிரிகிறது அப்படிங்கிற மாதிரி தான் ஃப்ராக்மெண்டேஷன். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா ஆல்கே. ஓகேவா, ஸோ என்னது எக்ஸாம்பிள் ஆல்கே. ஸ்பைரோகைரா அப்படிங்கிறது பொட்டானிக்கல் நேம் ஆஃப் ஆல்கே. ஓகேவா, ஸோ இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இது என்ன, இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன? ஆல்கே அப்படின்னா என்னன்னா பாசி. நம்ம ஒரு இது வேஸ்ட்டு கிணறுலாம் பார்த்துருக்கீங்களா? தண்ணி இருந்த இடத்துல அந்த இடத்துல நம்ம கழுவாமல் வைக்காமல் இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு ஒரு சின்னதாக ஒரு பாசி மாதிரி வரும். அது ரெண்டாக பிரேக் ஆகி ஒரு 3 ஆகும். அப்படியே நிறைய பாசியாக சுற்றி இந்த கிணத்தை சுற்றி பாசியாக வரும்ல. ஸோ அதுதான் ஃப்ராக்மெண்டேஷன். ஓகே, ஸோ பிரேக் இன்டு ஃப்ராக்மெண்டேஷன். அப்புறம் தனித்தனியாக 1 2 ஆகி 2 1 ஆயிரும். ஸோ இண்டிவிஜுவலாக இதாயிரும். ஓகே, பிரேக் ஆயிரும். ஓகேவா, இதுதான் ஃப்ராக்மெண்டேஷன். ஓகேவா, ஸோ அதுக்கு ஆல்கேயோட பொட்டானிக்கல் நேம் வந்து ஸ்பைரோகைரா. ஓகேவா, தென் அடுத்தது என்னென்னா ஸ்போர் ஃபார்மேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்போர் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது என்ன? ஃபங்கை. நம்மளோட ஃபங்கைன்னு புஞ்சை. பிரெட்டை வந்து நம்ம ஏரில் வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது என்ன ஆகும்? ஒரு மாதிரி மேலே ஒரு மாதிரி அறுவப்பாக இருக்கா பார்த்தாரு எனக்குலாம் ஒரு மாதிரி கொசுன்னு வரும்ல. ஸோ அது என்ன? புஞ்சை. ஓகேவா, ஸோ இது எப்படி வருது அப்படின்னா ஏரில் உள்ள ஸ்போர்ட்ஸ் மூலமாக வருது. ஓகேவா, ஸோ ஏரில் உள்ள ஸ்போர்ட்ஸுங்கிறது வந்து என்னென்னா ரொம்ப லைட் வெயிட். ஓகேவா, ஸோ அது வந்து என்னென்னா நிறைய டிஸ்டன்ஸை கவர் பண்ணி அது மேலே பிரெட் ஃபுல்லாக ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த டைனி ஹோல் மூலமாக தான் இதாகும். ஓகேவா, ஸோ ஏரில் இருக்கிற ஸ்போர் மூலமாக தான் பிரெட் மேலே வந்து வரும்ல. அது வந்து எப்படி வரும்னா நிறைய பிளேஸில் வந்து அந்த இதில் இருக்கும். ஓகே, ஸோ ஏரில் உள்ள அந்த ஸ்பொராஞ்சியம்ங்கிறது தான் என்ன ஆகும்னா அந்த பிரெட் மேலே இதாகி அது பர்ஸ்ட் ஆகி ஸ்போர்ஸாக மாறுது. ஓகேவா, ஸோ அதுதான் இந்த படத்தில் கொடுத்துருக்கேன். இப்படிங்கிறது இது வந்து ஹைஃபா. ஓகேவா, இது வந்து என்னது? ஹைஃபா. இது மூலமாக அந்த பிரெட்டில் உள்ள நியூட்ரிஷனை சக் பண்ணி இது எடுத்து இந்த ஸ்பொராஞ்சியம் அப்படிங்கிறது இந்த இடத்துல இதான் வந்து ஸ்பொராஞ்சியம். இந்த ஸ்பொராஞ்சியத்துக்குள்ளே போய் இது பர்ஸ்ட் ஆகி தான் இந்த பாருங்கள் ஸ்போர்ஸாக ஃபார்ம் ஆகுது. ஓகேவா, ஸோ இது வந்து ஹைஃபா, இது ஸ்பொராஞ்சியம். இந்த ஸ்போர்ஸ்குள்ளே போய் தான் என்னதாகுது? பர்ஸ்ட் ஆகி ஸ்போர்ஸ் ஆகுது. ஓகே, ஸோ எது மூலமாக நியூட்ரிஷன் போகும்னு தெரிஞ்சிருக்கும். ஹைஃபா மூலமாக வந்து நியூட்ரிஷன் வந்து போகும். ஓகே, இந்த ஸ்போரை சுற்றி ஒரு ஹார்டு ப்ரொடக்டிவ் கோட் இருக்குமா? எதுக்காகனா ஒரு செர்டைன் கண்டிஷனில் வந்து இந்த ஸ்போர் ஜெர்மினேட் ஆகிறதுக்கு வந்து ஒரு ஹியூமிடிட்டி டெம்பரேச்சர்லாம் பார்த்தா அந்த நேரத்தில் தான் அந்த கண்டிஷனில் தான் ஸ்போர் வந்து ஜெர்மினேட் ஆகுமா? ஓகேவா, ஸோ ஸ்போர் ஃபார்மேஷன் பார்த்தாச்சு. ஓகே, ஸோ அப்போ ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனுங்கிறது 4 டைப்ஸ்னு பார்த்துட்டோம். வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன், பட்டிங், ஃப்ராக்மெண்டேஷன், ஸ்போர் ஃபார்மேஷன். ஸோ இதோட எக்ஸாம்பிள்ஸ்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, தென் அடுத்து பார்க்க போகிறது என்னன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ இது நம்ம ஆல்ரெடி சொன்னேன் வித் சீட்ஸ். ஓகேவா, சீட்ஸ் மூலமாக உருவாகிறது ரீப்ரொடக்ஷன். ஓகே, ஸோ இது வந்து ஃப்ளார்ஸ் மூலமாக அங்கே என்ன சொன்னாங்க? லீவ்ஸு, ரூட்ஸு, ஸ்டெம் மூலமாக ரீப்ரொடக்டிவ் பார்ட்ஸ் அதில் சொன்னோமா? இங்கே அப்படின்னா ஃப்ளார் தான் ரீப்ரொடக்டிவ் பார்ட்ஸ். ஓகேவா, ஸோ ஃப்ளாரில் ஸ்டேமன், பிஸ்டில் அப்படின்னு 2 இருக்கும். ஓகேவா, நீங்கள் வந்து உங்கள் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்க்கணும். நீங்களே போய் நம்ம பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்மளோட செம்பருத்தி பூ வந்து எடுத்து கட் பண்ண சொல்லுவாங்க. நடுவில் உள்ளதை மட்டும் இந்த பெட்டல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நடுவில் உள்ளதை மட்டும் கட் பண்ண சொல்லுவாங்க. கட் பண்ணிவிட்டு நடுவில் ஒன்று இருக்கும், அந்த ஒரு மாதிரி இருக்கும். அதில் பின்னாடி டயக்ராம் வச்சுக்கோ, உங்களுக்கு பார்த்தோமே டக்குன்னு ஞாபகம். ஓகே, ஸோ ஸ்டேமன், பிஸ்டில். ஓகேவா, ஸோ ஸ்டேமன்கிறது என்ன அப்படின்னா மேல் ரீப்ரொடக்டிவ் கேமெட்ஸ். ஓகேவா, ஸ்டேமன்கிறது என்னது? மேல் ரீப்ரொடக்டிவ் கேமெட்ஸ். பிஸ்டல்ங்கிறது என்னது? ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் கேமெட்ஸ். ஓகேவா, ஸ்டேமன் இந்த மேல் ரீப்ரொடக்டிவ் பேர்ட்ஸ்க்கு இன்னொரு நேம் என்னென்னா ஆண்ட்ரோசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ்க்கு என்ன சொல்கிறாங்க? கைனோசியம். இது எப்படி ஞாபகம்? ஜி, கேர்ள் ஃபார் ஜி, ஸோ ஃபீமேல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, ஸோ ஸ்டேமனோட தமிழ் மீனிங் என்ன அப்படின்னா மகரந்தம். என்னது? மகரந்தம். ஸ்டேமன்னா என்னது? மகரந்தம். ஸ்டேமன்னா என்னது? மகரந்தம். தென் பிஸ்டில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பிஸ்டில்ங்கிறது என்னென்னா சூலகம். ஓகேவா, ஸ்டேமனுங்கிறது என்னது? மகரந்தம். பிஸ்டில்ங்கிறது சூலகம். ஓகேவா, தமிழ் மீடியம் படிக்கிற பிள்ளைங்களுக்கும் வேணும்ல. ஸோ ஸ்டேமன்ஸுங்கிறது மகரந்தம், அது வந்து மேல் ரீப்ரொடக்டிவ். பிஸ்டிலுங்கிறது சூலகம், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ். ஓகேவா, தென் ஃப்ளார்ஸு. ஸோ ஃப்ளார்ஸை யூனிசெக்சுவல், பைசெக்சுவல் அப்படின்னு 2ஆக பிரிக்கிறாங்க. ஸோ யூனிசெக்சுவல் அப்படிங்கிறது யூனினாலே ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும். யூனினாலே 1 அப்படிங்கிறது தெரியும். ஓகேவா, ஸோ யூனி 1 அப்போ ஒரே ஒரு ரீப்ரொடக்டிவ் பார்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னது? யூனிசெக்சுவல். ஓகேவா, அதாவது ஸ்டேமன் அல்லது ஏதோ ஒன்று பிஸ்டல், இது 2ல் ஏதோ ஒன்று சூலகம் அல்லது சூலகம் அல்லது மகரந்தம், இது 2ல் ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா அது வந்து யூனிசெக்சுவல். 2மே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பைசெக்சுவல். ஓகேவா, ஸ்டேமனும் இருக்கும்,
பிஸ்டலும் இருக்கும், மகரந்தமும் இருக்கும், சூலகமும் இருந்துச்சுன்னா அது வந்து பைசெக்சுவல். ஓகே, ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சேம் யூனிசெக்சுவலுக்கு பாருங்கள், கார்ன், பப்பாயா, குக்கும்பர், இது வந்து யூனிசெக்ஷனோட எக்ஸாம்பிள். பைசெக்சுவலோட எக்ஸாம்பிள் என்னென்னா மஸ்டர்ட், ரோஸ், இதெல்லாம் வந்து பைசெக்சுவலோட எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ இப்போ வாங்க இந்த டயக்ராம் பார்த்தா எல்லாருக்குமே டக்குன்னு நம்ம பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ஞாபகம் வரும், நம்மளோட அந்த செம்பருத்தியை கட் பண்ணி எடுக்க சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுதான் இப்போ பாருங்கள், இது வந்து ஸ்டிக்மா. ஓகேவா? இந்த மேலே இருக்குது பாருங்கள், இது வந்து ஸ்டிக்மா. இந்த நடுவில் இருக்கலாம் இது ஸ்டைல், தென் இது வந்து ஓவரி, தென் இது வந்து ஓவியல்ஸ், தென் பிஸ்டில். ஓகேவா? இது வந்து பாருங்கள், இது மேலே இருக்கிறது ஆந்தர், இந்த டியூப் மாதிரி இருக்குல்ல இது வந்து ஃபிலமெண்ட், தென் இதுக்கப்புறம் வரதான் ஸ்டேமன். ஓகேவா? அந்த போலன் கிரெயின்ஸ் வந்து இதுக்கப்புறம் தான் வரும். ஓகேவா? ஸோ போலன் கிரெயின்ஸ் வந்து இங்கே வரும். ஓகேவா? தென் அதை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டேமன்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போது இந்த ஆந்தரோட தமிழ் மீனிங் என்ன அப்படின்னா மகரந்த பை. ஓகேவா? ஆந்தரோட தமிழ் மீனிங் என்னது? மகரந்த பை. தென் இந்த ஃபிலமெண்டோட பேர் என்ன? மகரந்த குழல். பாருங்கள், குழல் மாதிரி தானே இருக்குது, மகரந்த குழல். ஓகே, ஸோ இது என்ன? போலன் கிரெயின்ஸ் அப்படின்னு என்ன? மகரந்த தூள். ஓகேவா? ஸோ ஸ்டேமன் அப்படிங்கிறது என்னது? மகரந்தம். ஓகேவா? இப்போது நமக்கு தெரியும் பையினாலே ஏதோ அதுக்குள்ளே இருக்குது அப்படின்றத தெரியும். ஸோ இந்த மகரந்த தூளுங்கிறது இந்த மகரந்த பைக்குள்ளே தான் இருக்கும். ஓகேவா? எதில் இருக்கும்? மகரந்த பைக்குள்ளே தான் இருக்கும். ஓகேவா? இது இந்த இதை டிஸ்மேட்ச் அதை வந்து பிரித்து இதை பிரித்து இந்த செம்பருத்தி பிரித்து பார்த்தா ஒரு கம்பீரமாக நிற்கும். அதுதான் வந்து என்னது? இந்த ஸ்டேமன்ஸ், இந்த ஃபிலமெண்ட்ஸ், இந்த ஆந்தர்லாம் அந்த அதுக்குள்ளே தான் இருக்கும். நீங்கள் பிரித்து பார்த்தா தெரியும். நான் வந்து உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா எடுத்து உங்களுக்கு பிரித்து காட்டுறேன். ஓகேவா? ஸோ அதை பார்த்துட்டு டக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, ஸோ இது என்னது? மகரந்த பை, இது மகரந்த குழல், இந்த மகரந்த தூளுங்கிறது இந்த மகரந்த பைக்குள்ளே இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டேமன்ஸ், மகரந்தம்னு சொல்லுவாங்க. இதுதான் மேல் கேமெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து பார்க்க போகிறது என்னன்னா ஃபீமேல் கேமெட்ஸோட அந்த இதுதான் பார்க்க போகிறோம். ஃபீமேல் கேமெட்ஸ்ங்கிறது இந்த மேலே பாருங்க, இது வந்து ஸ்டிக்மாங்கிறது என்னன்னா சூல் முடி. ஓகேவா? அடுத்தது இந்த ஸ்டைலுங்கிறது என்ன? சூல் தண்டு. என்னது? சூல் தண்டு. தென் ஓவரிங்கிறது சூர்பை. அப்போ இப்போ என்ன தெரியும்? இது என்னது? சூர். ஓகே, அப்போ இந்த சூருங்கிறது எங்கே இருக்கும்? இந்த சூர்பைக்குள்ளே இருக்கும். அப்போ எதுக்கு மேலே இருக்குது? சூழ்முடி, சூழ்முடிக்கு அப்புறம் சூல் தண்டு, தென் சூழ்பை, தென் சூருங்கிறது இந்த சூர்பைக்குள்ளே இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃபீமேல் கேமெட்ஸ். ஓகேவா? இந்த சூலகம். ஓகே, இந்த சூலகம்ங்கிறது இதே இந்த சூர்பை இந்த இதில் ஃபார்ம் ஆகுதுல, இது வந்து சூலகம் சொல்கிறாங்க. இது வந்து ஃபீமேல் கேமெட்ஸ். ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே இருக்கும். ஓகே, தென் இப்போ இந்த ஃபீமேல் கேமெட்ஸும் மேல் கேமெட்ஸும் ஃபியூஸ் ஆகி ஒரு சைக்கோட்டா ஃபார்ம் ஆகும். சைக்கோட்டா ஃபார்ம் ஆகி எம்ப்ரியோவாக இதாகும். ஓகேவா? ரெண்டும் ஃபியூஸ் ஆகி சைக்கோட்டா ஃபார்ம் ஆகுது. சைக்கோட் ஃபார்ம் ஆகி ரெண்டு சேர்ந்தது தான் எம்ப்ரியோவாக ஆகுது. ஓகேவா? ஸோ தென் ஃப்ரூட் ஆகுது. ஓகேவா? அப்போ பாருங்கள், பூவில் ஆரம்பித்து பழமாக ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ பூ ஆரம்பித்து பழமாக ஆயிடுச்சு. தென் பாருங்கள், இந்த ப்ராசஸை தான் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ப்ராசஸ் ஆஃப் ஃபியூஷன் ஆஃப் ஃபீமேல் கேமெட் இன்ட்டு மேல் கேமெட் தான் என்ன சொல்கிறாங்க? ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ரெண்டும் ஃபியூஸ் ஆகிறதா என்னது? ஃபெர்டிலைசேஷன். ஓகே, அப்போது நீங்கள் ஒரு பழத்தை எடுத்து பார்க்கிங்க, ஒரு மாம்பழத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பழத்தை பார்க்கணும், அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா அதுக்குள்ளே சீட் இருக்கா. ஸோ அதுதான் என்னது? ரைப் அண்ட் ஓவரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது என்னது? ரைப் அண்ட் ஓவரி. ஓகேவா? என்னது? சீட் இருக்கிற தான் என்னது? ரைப் அண்ட் ஓவரின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? தென் பாருங்கள், ஃபெர்டிலைசேஷன், த ப்ராசஸ் ஆஃப் ஃபியூஷன் ஆஃப் மேல் கேமெட் அண்ட் ஃபீமேல் கேமெட். ஓகே, மேல் கேமெட்டும் ஃபீமேல் கேமெட்டும் ஃபியூஸ் ஆகிறது தான் ஃபெர்டிலைசேஷன் சொல்கிறாங்க. ஓகே, தென் பாலினேஷன். ஸோ பாலினேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு அதாவது போலன் கிரெயின்ஸ் மகரந்த தூள் இருக்குல்ல, அது வந்து பாலினேஷனோட தமிழ் மீனிங் என்ன? மகரந்த சேர்க்கை. ஓகேவா? மகரந்த சேர்க்கை. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் கிரெயின்ஸ் ஃப்ரம் ஆந்தர் டு ஸ்டிக்மா. ஓகேவா? ஸோ வந்து ஆந்தர்லேருந்து ஸ்டிக்மாவுக்கு போகிறது தான் வந்து பாலினேஷன். ஓகே, அந்த மகரந்த தூள் இருக்குல்ல, அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுல்ல, ஸோ அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பாலினேஷன் அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஆந்தர்லேருந்து போலன் கிரெயின்ஸ்க்கு போகிறது. ஓகே, ஸோ இந்த போலன் கிரெயின்ஸ் வந்து ஒரு டஃப் ப்ரொடக்டிவ் கோட்டாக இருக்கும். ஸோ எதுக்காகனா ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக, அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த போலன் கிரெயின்ஸ் வந்து ரொம்ப இதாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த போலன் கிரெயின்ஸ் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? நீங்கள் என்னடா ஒரு இடத்துல இந்த ஆந்தர்லேருந்து ஸ்டிக்மாவுக்கு போகும் அப்படின்னு சொல்கிறீங்க. அது எப்படி போகும் அப்படின்னா விண்ட் மூலமாக போகும். ஓகே, விண்ட் காற்று மூலமாக அந்த நம்ம செம்பருத்தி பூலே மேலே பிடிச்சு அப்படி இருக்கலாம். பாருங்க, இப்படி இருக்கும், இப்படி குட்டி 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 குட்டியாக அந்த இதில் இப்படி குட்டி குட்டி குட்டியாக இருக்கும்ல. ஸோ இது வந்து என்ன
ஆனால் விண்ட் அடித்து தாங்காது ஓகேவா. ஸோ லைட் வெயிட் தான், ஸோ டக்குன்னு பரவிடும் ஓகே. இன்னொரு ஸ்டடிக்கு பறந்து போயிடும் ஓகே. விண்ட் மூலமாக போகும், தென் வாட்டர் மூலமாக போகும், தென் இன்செக்ட்ஸ் மூலமாக போகும். இதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஏஞ்சட் ஆஃப் பாலினேஷன் அப்படிங்கிற ஒரு வேர்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஸோ இந்த பாலினேஷன் இந்த புடியாக இருக்குல்ல, இந்த போலன் கிரெயின்ஸ் வந்து அதே அடுத்த பிளான்ட்டுக்கு போய் விழுந்துச்சு அப்படின்னா, ஒரு பக்கத்து பிளான்ட்டில் போய் விழுந்துச்சுன்னா அது கிராஸ் பாலினேஷன் ஓகே. சேம் பிளான்ட்டில் விழுந்துச்சுன்னா அது செல்ஃப் பாலினேஷன். அதுதான் நான் டயக்ராமாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து ஆன்தர் ஓகேவா. இந்த ஆன்தர் வந்து இந்த ஸ்டிக்மாவில் போய் விழுந்துச்சு, இந்த இந்த ஆன்தரில் உள்ள போலன் கிரெயின்ஸ் வந்து இந்த ஸ்டிக்மாவில் போய் விழுந்துச்சு அப்படின்னா அதான் சேம் பிளான்ட்லேயே போய் விழுந்துருச்சு அப்படின்னா அது வந்து சேம் பாலினேஷன் ஓகே. இது வந்து இந்த சைடில் இருக்கிறது என்னது செப்பல்ஸ் ஓகேவா. தென் பாருங்கள், அதே இந்த ஆன்தர் பக்கத்து வீட்டுக்குள்ள உள்ள ஃப்ளாரில் உள்ள ஸ்டிக்மாவில் போய் விழுந்துச்சுன்னா கிராஸ் பாலினேஷன் ஓகேவா. ஸோ அடுத்த வீட்டுக்கு போட்டுச்சுன்னா கிராஸ், சேமில் இருந்துச்சுன்னா செல்ஃப் பாலினேஷன் ஓகேவா. தென் இதை பாலினேஷனில் வந்து இப்போ நடக்கல விண்ட் மூலமாக, வாட்டர் மூலமாக, இன்செக்ட்ஸ் மூலமாக, இன்செக்ட்ஸ் கூட பாலினேஷன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். எப்படின்னா நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து பட்டர்ஃப்ளை இருக்குல்ல, பட்டர்ஃப்ளை வந்து அந்த மகரந்த தூளில் போய் உட்காரும், அது அடுத்தடுத்துக்கு பறந்து போகும்போது அது இன்னொரு செடியில் போய் விழும்போது அது அடுத்த ரீப்ரொடக்ஷன் பண்ணும் ஓகேவா. ஸோ இப்படியும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கெலாம் நிறைய நேம்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பாருங்கள், வாட்டர் மூலமாக நடக்கிறனா ஹைட்ரோஃபிலி, விண்ட் மூலமாக பண்ணுற அனிமோஃபிலி, தென் அனிமல் அப்படிங்கிறது ஜூவோஃபிலி, தென் பேர்ட்ஸ் அப்படின்னா ஆர்னித்தோஃபிலி, தென் இன்செக்ட்ஸ் மூலம் எண்டோமோஃபிலி ஓகேவா. ஸோ வந்து இதெல்லாம் வந்து இது வந்து கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா ரீப்ரொடக்ஷனுங்கிறது என்னென்னா இனப்பெருக்கம். ஸோ வந்து ஒரு புது ஸ்பீஷஸை உருவாக்குறது தான் ரீப்ரொடக்ஷன். இது டிவைடட் இன்ட்டு 2 டைப்ஸு, ஏசெக்ஷுவல், செக்ஷுவல் ஓகே. இது ரெண்டு டிவைட் இன்ட்டு 2 டைப்ஸு. ஸோ ஏசெக்ஷுவலாக டிவைட் இன்ட்டு 4 டைப்ஸ்னு பார்த்தோம். வெஜிடேட்டிவ், பட்டிங், ஃப்ராக்மெண்டேஷன், தென் ஸ்போர் ஃபார்மேஷன் ஓகேவா. ஸோ இதோட எக்ஸாம்பிளாக பார்த்து வச்சுக்கணும். இது வந்து ரூட்ஸு, லீவ்ஸு, ஸ்டெம்மு ஓகேவா. ஸோ இதோட எக்ஸாம்பிள் பார்த்து வச்சுக்கணும். பட்டிங் இருக்கிறதுக்கு எக்ஸாம்பிள் ஈஸ்ட்டு, ஃப்ராக்மெண்டேஷனோட எக்ஸாம்பிள் என்னென்னா ஆல்கே, தென் ஸ்போரோட எக்ஸாம்பிள் வந்து ஃபங்கை ஓகேவா. ஸோ வந்து எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு. ஸோ ஏ செக்ஷுவல் முடிஞ்சிருச்சு ஓகேவா. ஏ செக்ஷுவலுங்கிறது என்ன, வித்தவுட் சீட்ஸ் ஓகேவா. வித்தவுட் சீட்ஸ் தான் வந்து ஏ செக்ஷுவல் ஓகே. இப்போ பார்க்க போகிறது என்ன, செக்ஷுவல். ஸோ செக்ஷுவலில் வந்து என்ன, ஸ்டேமன், பிஸ்டில் அப்படின்னு 2 இருக்குன்னு பார்த்தோம். ஸ்டேமன்கிறது வந்து மேலு, பிஸ்டிலுங்கிறது ஃபீமேல். தென் இதுக்கு வந்து ஆண்ட்ரோசியம், கைனோசியம் அப்படின்னு இதுக்கு நேம் இருக்குது. தென் இதில் வந்து இந்த ஃப்ளார்ஸை வந்து 2ஆக டிவைட் பண்ணுறாங்க. யூனிசெக்ஷுவல், பைசெக்ஷுவல்னு 2ஆக டிவைட் பண்ணுறாங்க. யூனிசெக்ஷுவலுங்கிறது ஏதோ ஒன்று இருக்கும், ஏதோ ஒன்று ஸ்டேமனோ பிஸ்டலோ இருக்கும். பைசெக்ஷுவலுங்கிறது 2மே இருக்கும் ஓகேவா. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்து வச்சுக்கணும். தென் வந்து என்னென்னா இப்போது ஒரு 2 மேல் கேமெட்ஸ், ஃபீமேல் கேமெட்ஸ் 2 இருக்குது. ஸோ மேல் ப்ளஸ் ஃபீமேல் 2 ஃபியூஸ் ஆகிறது என்ன சொல்கிறாங்கன்னா ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தென் பாலினேஷன் அப்படிங்கிறத பார்த்து, ஸோ ஃபெர்டிலைசேஷன் ஆகிட்டு இது வந்து ஜைகோட் ஆகி தென் எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகி பழமாக மாறும். ஸோ பூ வந்து பழமாக மாறுது ஓகேவா. ஸோ ஒரு சீடான இருக்கிற பழத்தை என்ன சொல்லுவாங்கன்னா ரைப்பண்ட் ஓவரி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே. ஸோ ஓவியூல்ஸ் மூலமாக நடக்கிறது தான் வந்து என்னென்னா ஃபீமேல். இது போலன் கிரெயின்ஸ் மூலமாக நடக்கிறது வந்து மேல் கேமெட்ஸ் ஓகேவா. ஸோ இது தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகே. ஸோ ஓவரி, ஓவியல்ஸ் ஓகே. ஓவியல்ஸ் மூலமாக நடக்கிறது என்னதுன்னா ஃபீமேல் கேமெட்ஸ் ஓகேவா, ஃபீமேல் கேமெட்ஸ் ஓகே. அதே வந்து போலன் கிரெயின்ஸ் வந்து என்னென்னா மேல் கேமெட்ஸ் ஓகேவா. ஸோ இது தெரிஞ்சு வச்சுக்கணும். தென் வந்து என்னென்னா பாலினேஷன். ஸோ பாலினேஷன் அப்படிங்கிறது என்னென்னா ஆன்தர்லேருந்து ஸ்டிக்மாக்கு போகிறது, ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது தான் வந்து என்னென்னா பாலினேஷன் ஓகேவா, மகரந்த சேர்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ அதுக்கு ஒரு டயக்ராம் கூட பார்த்தோம். ஸோ பாலினேஷன் நடக்கிறது வந்து அனதர் பிளான்ட்டில் போய் விழுந்துச்சுன்னா அது வந்து என்னென்னா கிராஸ் பாலினேஷன், சேம் பிளான்ட்டில் விழுந்துச்சுன்னா செல்ஃப் பாலினேஷன் ஓகேவா. ஸோ டயக்ராம் கூட பார்த்துட்டோம். தென் வந்து என்ன, வாட்டர், விண்டு, அனிமல், பேர்ட்ஸு, இன்செக்ட்ஸ் மூலமாக அந்த பாலினேஷன் நடக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஏஜென்ட் ஆஃப் பாலினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இதை வந்து வாட்டர் நினச்சுன்னா ஹைட்ரோஃபிலி, தென் வந்து விண்டு மூலமாக நினச்சுன்னா அனிமோஃபிலி, தென் அனிமல் மூலமாக நடந்துச்சுன்னா ஜூவோஃபிலி, தென் பேர்ட்ஸ் மூலமாக நினச்சுன்னா ஆர்னித்தோஃபிலி, தென் இன்செக்ட்ஸ் மூலமாக நினச்சா எண்டோமோஃபிலி ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகே. ஸோ ஒரு ரீகேப்பும் பார்த்தாச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு நோட்ஸ் வேணும்னா டெலிகிராம் குரூப்பில் வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் தென் நான் ஒரு 3 கொஸ்டினை கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். நீங்கள் ஆன்சர் பண்ணால் மட்டும்தான் எங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். நாங்கள் தென் நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து போட முடியும் ஓகேவா. ஸோ தேங்க்யூ.